31வது திவ்யதேசம். நம்ம வரிசையாக சோழ நாட்டு திருத்தலத்தில் இருக்கோம். அதில் இப்போ பார்க்க வேண்டியது செம்பொன் செய் கோயில். இந்த கோவில் பொன்னாலேயே செய்யப்பட்டிருக்குன்னு இப்போ தெளிவாக தெரியுது. எப்போ செம்பொன் செய் கோவிலோ அப்போ பொன்னால் செய்யப்பட்டிருக்க வேண்டும். பெருமாளுக்கு ஹேமரங்கர், பொன்னரங்கன் என்னெல்லாம் திருநாமம். செம்பொன்னரங்கன் என்னும் ஹேமரங்கன் என்னும் இத்திவ்யதேசத்து பெருமாள். அரங்கர்னாலே அழகிய மணவாளன்கிற அர்த்தம் கிடைச்சுடுறது. உறையூர் அழகிய மணவாள பெருமாளே இந்த க்ஷேத்திரத்தில் எழுந்துருளி இருக்கிறாராம். மேலும் அரங்கர்னு சொன்னால் ராமனால் ஆராதிக்கப்பட்ட பெருமாள். இதை முதல் நாளே இந்த சரித்திரம் சொல்லிட்டேன். அயோத்தியில் ராமன் ஆராதித்த பெருமாள் தான் ரங்கநாதர் பெரிய பெருமாள். பின்னால் தான் அவர் இப்போ ஸ்ரீரங்கத்தில் வந்து எழுந்துருளி இருக்கிறார். அதனால் இந்த பெருமாள் ராமனார் ஆராதிக்கப்பட்டவர். சரித்திரம் என்னான்னு பார்ப்போம். ராமன் ராவணனை கொன்று விட்டான்.